Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம உருளைக்கிழங்கு குருமாவில் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற உருளைக்கிழங்கு குருமா நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கும் குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். ரொம்ப சுலபமாகவும் பண்ணி முடிக்க முடியும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சும்மா 2-3 கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. கூடவே 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. நான் தண்ணி சேர்க்கல அரைக்கிறதுக்கு. வெங்காயத்தில் இருந்த தண்ணியே போதுமான அளவாக இருந்தது. இப்போ இது கூட கெட்டியான புளிக்காத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, கூடவே டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் டொமேட்டோ கெச்சப் சேர்க்க விருப்பப்படலைன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் சர்க்கரை, இது ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நார்மல் மிளகாத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறோம். கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இது நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. இது பச்சையான உருளைக்கிழங்கு தான் நான் சேர்த்துருக்கேன், வேக வைக்காத பச்சையான உருளைக்கிழங்கு. இது 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அளவு இருக்கும். இது கூட கடைசியாக 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்திக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகள் கூட சேர்க்கலாம். அது சேர்க்குறதா இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நார்த் இந்தியன் ஸ்டைல் குருமான்றதுனால நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கோம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். உருளைக்கிழங்கு நம்ம தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தானாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்ணும் விருப்பமே படமாட்டீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். வீட்லேயே நம்ம ஹோட்டல் சுவையில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான டெக்ஸ்சரில் கிரேவியும் ரெடி ஆயிருக்கு. நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆனால் இந்த ஆயில்லையே இது நல்லா குக் ஆனால் தான் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது சப்பாத்தி, பூரி, நான் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். ஈவன் இது ரைஸ், இட்லி, தோசை இது கூடயுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.